அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிப்பான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலே யோகசாதனம் பழகக்கூடியவர்களிலே யார் யார் எந்தெந்த வகையான லிங்கங்களை வழிபடலாம் என்று திருமூலர் சொல்லுவதாக வரக்கூடிய பாடல் வருகிறது. ஆனால் அதிலே ஆழ்ந்த நுட்பங்கள் இருக்கின்றன. அவை என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மறையவர் அர்ச்சனை வன்படிகம்தான், இறையவர் அர்ச்சனை ஏய பொன்னாகும், குறைவிலா வசியருக்கு கோமளம் ஆகும், துறைவுடை சூத்திரர் தொல் வானலிங்கமே. இது ஏதோ 4 வர்ணத்தாரும் பயன்படுத்த வேண்டிய சிவலிங்கம், அதனுடைய அமைப்பை பற்றி சொல்லுவதாக காணுகிறது. மறையவர் பிராமணர்கள், இவர்கள் வழிபடத்தக்க சிவலிங்கம் என்பது படிகத்தால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அடுத்து அரசர்கள், வேந்தர்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வணங்க வேண்டும். வைசியர்கள், அதாவது வணிகத்தை தொழிலாக கொண்டிருப்பவர்கள் மரகத லிங்கத்தை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனைய பிரிவினர் கல்லால் செய்யப்பட்ட லிங்கங்களையும் ஆற்றுப் படுகைகளிலே கிடைக்கக்கூடிய பானலிங்கங்களையும் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார். இது மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஏதோ பிராமண, வைசிய, சத்திரிய, சூத்திரர்களுக்காக சொல்லப்பட்ட சிவலிங்க வழிபாடு என்பதாக காணும். திருமூலர் போன்ற மிகப்பெரிய மகான் இப்படி 4 வர்ணங்களை பற்றி சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியென்றால் இதில் ஏதோ சூட்சுமம் மறைந்திருக்கிறது என்பது பொருள். நம்முடைய குணங்களை கொண்டுதான் 4 வர்ணங்கள் உருவாகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த 4 வர்ணங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. மனிதன் கடுமையான உழைப்பையும் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய நிலையையும் கொண்டிருந்தால் அவன் சூத்திரன் என்று ஆகிறான். அதே மனிதன் தான் தன்னுடைய ஜீவனத்திற்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் பற்பல விதமாக வணிகங்களை மேற்கொள்ளும் போது அவன் வைசியன் என்றாகிறான். அவனே போர்ப்படைகளிலே சேர்ந்து பற்பல விதமான தேச சஞ்சாரம் மற்றும் தேசம் சார்ந்த காரியங்களில் ஈடுபடும் போது சத்திரியன் என்றாகிறான். எல்லா குணங்களையும் விட்டுவிட்டு அமைதியாக தவ வாழ்க்கைக்கு செல்லும் போது அவன் பிராமணன் என்றாகிறான். இப்படியும் இதற்கு பொருள் கொள்ள முடியும். ஆனால் உண்மை அது அல்ல. சித்தவேதத்திலே ஞானபிதா தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அழைக்கப்படக்கூடிய 4 நிலைகள் மனிதனுக்கு இருக்கின்றன. இந்த 4 நிலைகளிலே அகங்காரம் என்பது நான் என்கிற உணர்வோடு புலன்கள் சார்ந்த இந்த உலகம்தான் சாஸ்வதமானது என்று கருதியிருக்கும் நிலை. இந்த நிலையிலே ஒருவன் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுகிறான், மெல்ல மெல்ல தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள முயல்கிறான் என்னும் போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் நிலை, ஜீவனின் அமைப்பு என்பது கல்லால் செய்யப்பட்ட லிங்கத்தைப் போல கருப்பாக இருக்கும். அதாவது ஆத்ம ஜோதியின் பிரகாசம் இன்றி அது கருப்பாக இருக்கும். அதன் பிறகு அங்கிருந்து சற்று மேலே ஏறி புத்தி என்கிற நிலையிலே ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ளும் போது அவன் வைசியன் என்கிற நிலைக்கு வருகிறான். சாதக பாதக விளக்கங்களை எல்லாம் தனக்குள்ளே விசாரணை செய்து மனதோடு பேசி புலன்களுக்கும் இந்த உடலுக்கும் உலகத்திற்குமான விளக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள கருத்து பரிமாற்றங்களை தனக்குள்ளே செய்து கொள்ளும் போது அவன் வைசியன் என்கிற நிலையை பெறுகிறான். அந்த நிலை வரும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மலிங்கம் என்பது பசுமை நிறமாக மாறுகிறது. இதை உருவகப்படுத்தும் விதமாகவே மரகதலிங்கம் என்பதாக சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக மனம் சற்று பக்குவப்பட்டு மனதோடு சண்டையிட ஆரம்பிக்கிறான். மனதோடு போரிட்டாவது சண்டையிட்டாவது மனதை தன் வயப்படுத்திவிட முயற்சி செய்கிறான். இந்த நிலை சத்திரியன் என்கிற நிலையை பெறுவதை குறிக்கும். இந்த நிலை வரும்போது ஆத்மலிங்கம் என்பது பொன்னாக மிளர்கிறது. இதையும் தாண்டி மனதை வென்றெடுத்து புருவ மத்தியத்திலே மனத்தை ஒடுக்கி உத்தம குணம் கொண்டவனாக மாறி அமையும் போது அவனுடைய ஆத்ம லிங்கம் என்பது படிகம் போல வெண்மை நிறமாக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. உண்மையிலேயே ஞானிகள், மகான்கள் சொல்லுவது பிரபஞ்சத்தின் அல்லது பராபரத்தின் தோற்றம் என்பது
வெண்மையும் பசுமஞ்சளும் கலந்த நிறமாக பிரகாசமாக இருக்கிறது என்றே குறிப்பிடுகிறார்கள். மேலை நாட்டவர்கள் மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் என்ன ஆகிறார்கள் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக மரணமடையும் தருவாயிலே இருந்த சிலரை கொண்டு ஆய்வுகளை செய்து பார்த்தார்கள். சிலர் மரண வாயிலுக்கு சென்று மரணத்தை சந்தித்து மீண்டு வந்தவர்களையும் ஆய்வு செய்து பார்த்தார்கள். அவர்கள் சொன்னது, தாங்கள் சென்று பார்த்தபோது ஒரு வெண்மையும் மஞ்சளும் கலந்ததான பிரகாசமான ஒரு இடத்திலே தான் இருந்ததாகவும் சட்டென்று வெளித்துக்கொண்டு இந்த உடலுக்குள்ளே வந்துவிட்டதாகவும் தங்களுடைய அனுபவத்தை சொல்லியதாக சஞ்சிகைகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இங்கே சொல்லப்பட்ட லிங்கங்கள் எல்லாம் குறிப்பிட்ட வர்ணத்தாருக்கு ஒரு குறிப்பிட்ட லிங்கத்தை வழிபட வேண்டும் என்று சொல்லுவதாக கொள்ள முடியாது. இதன் உண்மையான விளக்கம் என்ன என்று பார்த்தால், நிச்சயமாக நாம் இங்கே ஞானபிதா சொல்லியபடியாக சித்தவேதத்தை கொண்டு அறிந்து கொண்டபடி ஆத்ம பிரகாசம் அதிகரிக்கும் அளவு ஆத்மலிங்கத்தின், அதாவது ஜீவனுடைய பிரகாசம் என்பது மாறிக்கொண்டே வரும் என்றே இதை பொருள் கொள்ள வேண்டும். அது உணர்ந்தோன் ஒரு தன்மையை நாடி எது உணரா வகை நின்றனன் ஈசன், புது உணர்வான புவனங்கள் எட்டும் இது உணர்ந்து என் உடல் கோயில் கொண்டானே. இங்கே நாம் சொன்ன கருத்துக்கள் இந்த பாடலிலே சூசகமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. அது உணர்ந்தோன் இந்த லிங்கத்தினுடைய தத்துவத்தை, ஆத்ம ஜோதியின் பிரகாசம் அதிகரிப்பதை பற்றி புரிந்து கொண்டு விட்டால், அதன் தன்மையை நாடி தெரிந்து கொண்டு விட்டால், உணராவகை இதுவரையிலும் இருந்த ஈஸ்வர தத்துவம் என்பது அவனுக்குள்ளே உணர ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, கோணங்கள் எட்டும் எப்படி இயங்குகின்றன என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டுவிட முடியும். சித்தர்கள் பல இடங்களிலே சொல்லும்போது 1008 கோடி அண்டங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். 7-14 உலகங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இங்கே 8 புவனங்கள் என்று குறிப்பிடுகிறார். எப்படி பார்த்தாலும் இந்த பூமி அல்லாது மனிதர்கள் வாழக்கூடிய வேறு பூமிகள் இருக்கின்றன என்பது மாத்திரம் உறுதியாக தெரிகிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக எம்பெருமான் ஈசன் பிரகாசமாக, ஜோதிமயமாக, ஜோதி ஸ்வரூபனாக என் உடலுக்குள்ளே வந்து தங்கியிருந்து என் உடலை ஆலயமாக மாற்றி கருவறையிலே வீற்றிருக்கும் சிவலிங்கத்தைப் போல என்னுடைய ஆன்மா என்பது சீவனாக பரிணமித்தது என்று குறிப்பிடுகிறார். இது யோகசாதன பயிற்சியின் போது மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு மேல்நிலையை பெறுவதை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அகல் இடமாய் அறியாமல் நிற்கும் உகல் இடமாய் நின்ற ஈசன், அதன் உள்ளே பகல் இடமாம் முனம் பாவ விநாசன் புகழ் இடமாய் நின்ற புண்ணியன் தானே. அகலிடமாய் அறியாமல் நிற்கும், நமக்குள்ளே இருந்து நம்மை விட்டு நீங்காமல் எம்பெருமான் ஈசன் எஞ்ஞான்றும் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது ஈஸ்வரன் மாத்திரமே. அவன் நமக்குள்ளே அசையாது தங்கியிருந்தான். காரணம், நம்முடைய சரசாகிய கைலை மலையிலே எம்பெருமான் ஈசன் சிவன் என்கிற நிலையிலே இருந்து சீவன் என்கிற நிலையிலே சலித்து இறங்கி நிற்கிறான். பகலிடமாம் முனம் பாவ விநாசன் என்று குறிப்பிடுவதால் பகல் இரவு அற்ற இடம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ மத்தியத்திலே மனத்தை செலுத்தி நாம் யோகசாதன பயிற்சியை செய்யும் போது நமக்கு பாவத்தை போக்கி கர்மவினைகளை போக்கி ஞானமுத்தியை தரக்கூடிய பாவ விநாசனாகவும் எம்பெருமான் ஈசன் இருக்கிறார். ஈசன் என்று இங்கே குறிப்பிடுவது அவரவர் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனைத்தான் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய காரியத்தால் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவனாக புண்ணியனாகவே எம்பெருமான் ஈசன் இருக்கிறார். அவர் புண்ணியன்தான் என்று இங்கே உறுதிபட திருமூலநாயனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். போது புனைக்கழல் பூமி அது ஆவது, மாது புனை முடி வானகம் ஆவது, நீதி உள் ஈசன் உடல் விசும்பாய் நிற்கும், ஆதி உள் நின்றது அப்பரிசு ஆமே. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்திலே வெற்றியடைந்த போது அதற்கென்று ஒரு பரிசு கொடுக்கப்படும் அல்லவா? அப்படிப்பட்ட பரிசு எது தெரியுமா? யோகசாதன பயிற்சியில் ஈடுபட்டு நீங்கள் அடையக்கூடிய இறுதியான பரிசு எது தெரியுமா? எம்பெருமான் ஈசன் தன்னையே கொடுத்து விடுவான். இங்கே மாணிக்கவாசகர் பெருமான் பாடிய ஒரு பாடல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எம்பெருமானை போற்றியும் எம்பெருமானை காட்டிலும் தான் பாக்கியவான் என்பதாகவும் மாணிக்கவாசகர் பெருமான் ஒரு பாடலை பாடியிருப்பார். தந்தது ஒன்றனை கொண்டது என்றனை சங்கரா யார்கொலோ சதுரர் என்று கேட்பார். எம்பெருமானே, பாவக்கூடாக கர்ம புண்ணிய பாவங்களுடைய புழுக்கூடாக இருக்கக்கூடிய எதற்கும் உதவாத எளிய நீ ஆட்கொண்டு உன்னு எனக்கு நீ கொடுத்தாய்.
எதற்கும் உதவாத என்னை எடுத்துக்கொண்டு உன்னை கொடுத்துவிட்ட காரணத்தால் உன்னை பெற்றுவிட்ட நான் பாக்கியவான், என்னை பெற்றுவிட்ட நீ பாவியாகிறாய். எனவே நம் இருவரில் யார் கெட்டிக்காரர்? என்னை எடுத்துக்கொண்டு உன்னை கொடுத்தாயே, உன்னை வென்றெடுத்து விட்டேனே, எனவே நான் தான் கெட்டிக்காரன் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். அந்த அருமையான வார்த்தைகள் தற்போது நினைவுக்கு வருகிறது. நீதி உள் ஈசன் உடல் விசும்பாய் நிற்கும். விசும்பு என்று சொன்னால் ஆகாயம் என்றாகும். ஆகாயத்திற்குள்ளே காற்று, ஜீவசக்தியாகிய வாயு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாமே எங்கிருந்து வந்தது என்றால், சின்னஞ்சிறு அணுவாக இருக்கக்கூடிய ஜீவனில் இருந்துதான் வெளிப்பட்டு வந்தது. இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக எம்பெருமான் ஈசன் நம் உள்ளே வந்து தங்கியிருந்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். மேன்மைப்படுத்தோடு மாத்திரமல்லாது தன்னை நமக்கு பரிசாக கொடுத்தும் விடுகிறார். ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய தலைக்குள்ளிதான் இத்தனை விடயமும் நடந்து கொண்டிருக்கிறது. யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் இறுதியாக பெறக்கூடிய பரிசு ஈஸ்வர நிலை அடைவதே என்பதாகும். நாம் ஈஸ்வரனாக மாறி அமைய வேண்டும் என்றால் இடைவிடாது எம்பெருமான் ஈசனை குறித்தான சிந்தனைகளிலே இருந்து யோக பயிற்சியை செய்து வர வேண்டும். அதுவும் தக்க குருமார்கள் மூலமாக முறைப்படி வாசி கற்று புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி நம் மனதால் இதுவரையிலும் இருந்த நிலையிலே இருந்து மாறி சூத்திரன், வைசியன், சத்திரியன் என்கிற நிலை மாறி பிராமணன் என்கிற நிலையிலே நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த பக்குவப்பட்டவனுக்கு ஈஸ்வரன் தன்னையே பரிசாக கொடுப்பார் என்பதுதான் இதன் ஆழ்ந்த பொருளாகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, எம்பெருமான் ஈசன் அன்பினும் வலையிலே அகப்படக்கூடியவனாக இருக்கிறான். அன்புமயமாக அனைத்துலக உயிர்களையும் தன்னுயிர் போல பாவிக்கக்கூடியவர்களை எம்பெருமான் ஈசன் சுலபமாக ஆட்கொண்டு விடுகிறார் என்பதே இன்று நாம் பார்த்த 4 திருமந்திர பாடல்கள் மூலமாக அறிந்து கொண்ட விளக்கமாகிறது. அன்புமயமாக இருப்போம், அன்பே சிவமாக இருக்க நாம் சிவமாக உயர்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.